வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம சிறடி கேஸில அதாவது ஒரு தாய் வந்து இப்படியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து விஜயா மேல விழுந்துருச்சுங்க. என்னன்னா, அதாவது மனோஜுக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது. அது வந்து மனோஜோட குழந்தையே இல்ல அப்படின்னு வந்து சொல்றாப்புல. ஏன்னா ரோஹிணி வந்து பிரெக்னன்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்ல, நம்ம பார்வதி சந்தோஷப்படுறாப்புல. இருந்தாலும் பார்வதிட்ட வந்து சொல்றாப்புல, அதில அவள வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு சாப்பாடுல வந்து ஏதாவது கலந்து குழந்தைய கொன்று அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம பார்வதி ஆன்ட்டி வந்து பயங்கர கடுப்பாகி, "உன்னையெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கேன் வெட்கப்படுறேன். இனிமேல் வராத" அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டு போறாங்க. இங்கிட்டு நம்ம மீனா, நம்ம சீதா இவங்கள எல்லாத்தையும் முத்து வந்து கூட்டு வர்றாப்புல கராத்தே கிளாஸுக்கு. எதுக்கு? அதாவது உன்னைய நீ தான் பாதுகாத்துக்கணும். நீ தான் தற்காத்துக்கணும். அருண் வந்து நாளைக்கே அடிச்சாலும் அவன்ட்ட இருந்து உன்னைய தற்காத்துக்க தான் இங்க கூட்டு வந்திருக்கேன். கத்துக்கோ அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அங்க சேர வைக்கிறாப்புல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ரோஹிணி வந்து கடைக்கு வர்றாங்க. வந்து இந்த மாரி எல்லார் முன்னாலயும் வந்து சொல்றாப்புல, "நான் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கேன். நீ தான் அப்பா" அப்படின்னு வந்து சொல்ல, எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சு போயிருது. தனியா கூப்பிட்டு, "ஏன் இப்படி எல்லார் முன்னாடியும் சொல்ற? இது தெரியணும்ல, என் சந்தோஷத்துக்கு என்ன காரணம்ன்ட்டு" அப்படின்னு வந்து சொல்றாப்புல. "இனிமேல் நான் உன்னை எப்ப வேணாலும் பார்க்க வருவேன். நீ வந்து எதுவும் சொல்லக்கூடாது" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு போறாங்க. ஆ அதோட வந்து அங்கேருந்து முடியுதுங்க. அடுத்து வந்து நம்ம முத்து வந்து ஒரு அன்னதானம் போடுற இடத்துக்கு வந்து இந்த மாரி, "இன்னைக்கு அன்னதானம் போடுற டைம்ல வந்து என் மீனாக்கா வேண்டிக்கிற சொல்லுங்க எல்லாத்தையும்" அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்ட வந்து குடுத்துட்டு போறாங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்லிர்றாங்க. அதோட முடியுதுங்க. ப்ரொமோ காட்டுறாங்க. அதில வந்து ஒருத்தர் வந்து அங்க பிரதர்ஷனம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, யாருன்னு பார்த்தா நம்ம முத்து தாங்க. பார்க்கலாம் நாளைக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பா ஒரு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க.